அதில் எனக்கு கருத்து இல்லை. தம்பி வந்து கூட்டணியை விரும்புகிறார், அவர் கூட வர்ற கட்சியில் சேர்த்துக்கிறார். நான் கூட்டணியை விரும்பலை, கூட்டணி போகவும் விரும்பலை. அதனால் எனக்கிட்ட அதை பேசக்கூடாது. அவர் ஆட்சியில் பங்கு வரைக்கும் தர்றேன்னு சொல்கிறாரு. அதை போய் நம்ம பேசிக்க முடியாதுல்ல. ஒரு கட்சி தம்பி ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. இப்போ என்னையே தனிச்சு நிற்கிறீங்கன்னு யாரும் எது கருத்து சொல்லணும்? எனக்கு வந்து ஒரு தனித்த ஒரு தத்துவம் இருக்குது, பாதை இருக்குது. நான் இதான் செய்யணும்னு வந்திருக்கேன், நான் செய்கிறேன். அதில் உங்கள் கருத்து அவசியம் இல்லை. அதனால இப்போ எங்கள் ஐயா டிடிவியோ எங்கள் அப்பா ஓபிஎஸோ தம்பி விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது அவங்க கட்சி, அவங்க நிலைப்பாடு, அவங்க கருத்து, கோட்பாடு. அதில் யாரும் கருத்து சொல்லக்கூடாது. நான் இல்லை, நீங்களும் சொல்லக்கூடாது. திமுகவும் காங்கிரஸ் கருத்து வேறுபாடு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவோட எம்பி அதாவது எம்எல்ஏ வந்து ஆர்எஸ்எஸோட புறா வந்து மாநிலத்தில் ஒழிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எனக்கு அதில் பெரிய கருத்து இல்லை. எனக்கு திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறதுல எனக்கு கொள்ள வெறுப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். புரியுதா? அவங்க ரெண்டு நான் கட்சி ஆரம்பித்தது இவங்களை ஒழிக்கத்தான். உங்களுக்கு என் இனத்தை கொன்னது கூட நின்னதில் அடுத்தவங்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ரத்த சாட்சியாக நானே பார்த்த துரோகம் அது. அப்போ அதனால எனக்கு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னு இல்லை. இவங்க தானே அவரை ஜெயிக்க வச்சாங்க. சொல்லுங்கள், 4000 ஓட்டில் அவர் ஓட்டா? தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்தி அவர் வென்றது எப்படி? இவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவர் பேசுகிறாருல. நீங்கள் அவ்வளோ கஷ்டம்னா வெளியில் போய் நிற்க வேண்டியதானே, தனியாக போய் நிற்க வேண்டியதானே. இப்போ நான் நிற்கிறேன்ல, யாரோட சேராமல் அப்படி நில்லுங்க. திமுகவோட இருக்க பிடிக்கல, இல்லை யாரோடவா போங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போகணும். அது உள்ளே உட்காந்துட்டு பேசுகிறல, அதெல்லாம் வந்து அது பேரத்துக்கு வழிவகுக்கும். எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, கூட கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு தருமே வெளியே, அதெல்லாம் அது செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ திமுக அரசு வந்து இந்த பொங்கலுக்கு பரிசு தொகை, லேப்டாப் கொடுக்குறது, அதுக்கு அடுத்தால ஆசிரியர்களுடைய ஓய்வூதியம், இது எல்லாமே இப்போ ஓகே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் கொடுத்தது ஒரு பெரிய திரைப்பட விழா மாதிரி எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு பெருசாக பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது கேவலமாக பார்க்குறேன். நான் இருக்கிறேன். இந்த அரசியலை நான் வந்து முற்றுமுழுதாக வெறுக்கிறேன். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த கட்சிகள் வந்து கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யும், மக்கள் அரசியல் செய்யாது. விளம்பர அரசியல், செய்தி அரசியல் தான் செய்யும், சேவை அரசியல், செயல் அரசியல் செய்யாது. இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து பாருங்கள், அதுதான் செய்யும். நீங்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டு பன்னெடுங்காலமாக அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டது இப்போ நீங்கள் இருக்க புதிய ஓய்வூதிய திட்டம் இல்லை, அந்த ஓய்வூதியத்தை நிறைவேற்றுன்னு இல்லை, பழைய அதுதான் ஜாக்டோஜியோ பல ஆண்டுகளாக. இப்போ நீங்கள் அறிவிக்கிறதை ஏன் போன ஆண்டு அறிவிக்கலை? போன ஆண்டு இதே கோரிக்கை வச்சு போராடினாங்க, அதுக்கு முந்த ஆண்டும் போராடினாங்க. இப்போ தேர்தல் வரும்போது அறிவிக்கிறதுனால இது என்ன சொல்கிறது? தேர்தல் அரசியல்னு சொல்கிறோம். போன ஆண்டு என் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இப்போ 6800 கோடி வருது. 3000 ரூபா கொடுக்கும்போது கரும்பு, அரிசி, சர்க்கரை இதோட சேர்த்தா பணம் மொத்தமாக 3000னா 2.5 கோடி குடும்ப அட்டைன்னா 6800 கோடி 7000 கோடி கிட்டத்தட்ட வந்து. இப்போ இந்த தேர்தல் அடுத்த மாதம் அறிவிக்க போகிற போது பிப்ரவரி இறுதியில் அறிவிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா தேர்தல் அரசியலா? போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியல், இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல். அதனால தான் இது தை பொங்கல் அல்ல, இது தேர்தல் பொங்கல்னு சொல்கிறது காரணம் அதுதான். அப்போ உங்கள் கவனம் நீங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு நோக்கம் இருந்தால் இதே மடிக்கணினியை போன ஆண்டு கொடுத்துருக்கலாமே. இப்போ அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா இது தேர்தல் அரசியல். நீங்கள் இறை வழிபாட்டை நீங்கள் என்ன பண்ணி விமர்சிச்சிங்க, திரை வழிபாட்டை விமர்சிக்கலை. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேனாதுன்னு நீங்கள் கற்பிச்சிங்க. மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் இயக்கத்தில் சேரக்கூடாது நீங்கள். ஆனால் திரைப்பட ரசிகனுடைய நடிகருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இல்லை. கல்லூரி பள்ளியில் திரைப்படம் பேசக்கூடாது, சினிமா பேசக்கூடாதுன்னு தடை போட்டியெல்லாம் இல்லை. கல்லூரி விழாக்களில் சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள், இலக்கியவாதிகள், கற்றறிந்த சான்றோர்கள் பங்கேற்கிறதுக்கு பதிலாக கதாநாயகன், இயக்குநர்கள், நடிகைகள் பங்கேற்றவொன்னே திரைப்படம் தான் உச்சம் மனதில் ஏறிடுது. அரசு விழாக்கள்லேயே நீங்கள் நடிகர்களை கூப்பிட்டு பேச விடும்போது என்ன ஆயிருன்னா இதுதான் அப்படின்னு ஆனவொன்னே நடிகர் நாடாள்வது தவிர்க்க. புரியுதா உங்களுக்கு? அரசியலுக்கு வர்றது வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மடிக்கணினி கொடுத்துல கல்வியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, பெரிய புரட்சி வந்துடுதுன்றீங்க. இதே அப்போ போன ஆண்டு செய்யலை, அதுக்கு முந்தின ஆண்டு செய்யலை. இப்போ தேர்தல் வரும்போது அப்போ தான் நான் திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். வாக்கை பற்றி சிந்திக்கிறவன், மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறவன், அதை பற்றி கவலைப்படுறவன் வாக்கை பற்றி கவலைப்பட மாட்டான். போட்டா போட்டும் போலனா போட்டும்.
ஏன்னா மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம். மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டுட்டா வாக்கு தானாக வந்துடும். அதை பற்றி கவலைப்பட்டு நீங்கள் இயங்கிட்டீங்கன்னா அது சரியாக வந்துடும். ஆனால் நீ என்ன பண்ணுற, கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்கிற. தேர்தல் வரும்போது பல ஆயிரம் கோடியை வச்சு இந்த 6800 கோடி, இந்த மடிக்கணினிக்கு இவ்வளவு, இந்த ஆசிரியர் ஓய்வூதியத்துக்கு இவ்வளவு கொடுத்தா என்ன, 60 லட்சம் ஆசிரியர் இருக்கான், அவன் வாக்கை பறிக்கலாம். 30 லட்சம் மாணவன், அவன் குடும்பம், அவன் சார்ந்த வாக்கு. அப்போ எப்படி? பிஜேபி பீகாரில் குடும்ப அட்டைக்கு 10,000 போட்டுச்சு 2 கோடிக்கு. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1000 12,000 போடுறீங்க. ரெண்டுக்கு வேறுபாடாக இருக்கா? ரெண்டு எதை குறி வைக்குது? வாக்கை தான். அப்புறம்